Feb 18. இந்தியாவின் ஆன்மீக குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களோட பர்த்டே. வெஸ்ட் பெங்கால் 1836 பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் ஸ்ரீ கதாதர சட்டோபாத்தியாயர். சின்ன வயசுல பள்ளி படிப்புல இவருக்கு நாட்டு அதிகமா இல்லை. இயற்கையை ரசிப்பதிலையும் புராண கதைகள் கேட்கிறதுலையும் நண்பர்களுடன் விளையாடுவதிலும் தான் அதிகமா ஆசை இருந்திருக்கு. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஆழ்ந்த ஞானம் இருந்திருக்கு. நண்பர்களுடன் சேர்ந்து நாடக குழு ஒன்று நடத்துறாரு. தட்சிணேஸ்வரம் பவதாரிணி காளி கோயில்ல அர்ச்சகர் வேலை கிடைக்குது. அதுல தன்னோட வாழ்க்கையில பெரும் பகுதியை இங்கேயே கழிக்கிறாரு. காளிய நேர்ல காண வேணுங்கிற ஏக்கம் இவருக்கு அதிகமாகுது. கடு தியானம் மேற்கொள்வாரு. அது கை கூடாததுனால காளி கையில இருந்த வாளை உருவி தன்னோட உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாரு. உடனே சுயநினைவை இழந்ததாகவும் ஒரு பேரானந்த ஒளி தன்னை ஆட்கொண்டதாகவும் சொல்லியிருக்காரு. இவரோட அம்மா இதை பார்த்து பயந்து இவருக்கு திருமண ஏற்பாடுகள் தொடங்குறாங்க. இவருக்கு கல்யாணமும் ஆகுது. அனைத்து பெண்களையும் காளியின் அம்சமாகவே போற்றியவர் தன் மனைவியையும் அலங்கரித்து பூஜை செய்து அவங்க காலில் விழுந்து வணங்குறாரு. சமாதி நிலையில 6 மாசம் இருக்காரு. ராமர், கிருஷ்ணர், சீதை, ராதையின் காட்சி கிடைத்ததாக சொல்றாரு. இவரோட புகழ் பரவுது. ஏராளமான பக்தர்கள் இவரை பார்க்கறதுக்கு குவிறாங்க. அவர்கள முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். நாடி வருவோருக்கு எளிமையான ஆன்மீக கதை, தத்துவ கதைகள் கூறி மகத்தான விஷயங்கள் புரிய வைப்பது ராமகிருஷ்ணரின் வழக்கமா இருந்திருக்கு. இவரோட உபதேசங்கள் உபனிஷத்துக்கு சமம்னு விவேகானந்தர் சொல்றாரு. ராமகிருஷ்ணரை காளியாகவும் சிவனாகவும் பார்த்ததாக சீடர்கள் சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு இவரோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.